எங்கள் குலத்து பெண்ணை தற்சமயம் கன்னிகாவாதி தொடர்ந்து சிவகுருநாதர் ஐயா உங்களுக்காக ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. பெருசா செய்யறதுக்கு முடியல. நல்ல முருகப்பெருமானையும் சிவகுருநாதர் ஐயா வெற்றிவேல் முருகனுக்கு
அந்த கட்டு போடுறா பெரிய கட்டை அது அதில் தேவேந்திரன் அந்த நாள்ல முருகப்பெருமானுக்காக தன்னுடைய சொந்த மகளையே தானமாக ஆண் மகனுக்கு வேண்டிய பொண்ணு பிடிச்சிருந்தாதான் சரி, அதுக்கும் பல காரணங்கள் இருக்கு, போய் நிற்கிட்டீங்கலாம். அது கூட அப்படி இருக்கிற காலத்துல அன்னைக்கு பாருங்க, தேவலோகத்துல தேவேந்திரன் தன் மகளை கூப்பிட்டு, உன்னை நான் தானமாக முருகப்பெருமானுக்கு என்று சொல்லிவிட்டேன். அந்த முருகனை காலாலதான் கேட்டிருக்க.
கேட்டிருக்கா தேவயானை. என்ன கேட்டிருக்கா? அந்த முருகன் சொல்லியிருக்காங்க. அவர் தான் இந்த தேவலோகத்தை நம்மளை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக சிவபெருமானால அவதரித்த ஒரு அவதாரம். சூரபத்மனை வதம் செய்தவர். அவருக்கு பலாதி பெயர்கள் உண்டு. பூலோகத்துல தமிழ் கடவுளாக வழிபாடு செய்யக்கூடியவர். இப்படி நல்லா காதால கேட்டதோடு சரி. அப்படியாப்பட்ட முருகனை தானமாக முருகனுக்காக இந்த தேவயானை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள். இந்த எண்ணம் வரணும் மனசுல. அப்படியான ஒரு உன்னதமான நிகழ்ச்சி நடந்த நாள் இதெல்லாம். இது பாருங்க எவ்வளவு மகத்துவமான நாள். இந்த மாதிரியான நாள்ல நம்ம இன்னைக்கு கூடியிருக்கக்கூடிய இந்த விழாவை எல்லாம் வல்ல எம்பெருமான் நம்பெருமானை தியானித்து மற்ற நேரங்கள்ல நீங்க சொந்த கதையெல்லாம் பேசலாம். வெற்றிவேல் முருகனுக்கு गंधां धारयामि गंधशोपरि हरिद्रा कुंकुमा समर्पयामि महामंगलादि महादेवतामृतके नमः शुभं भवति कल्याणी आदिरारोग्य संभवा मम शत्रु विनाशाय जयगुरुके सदा श्रीगंगाचार्य मध्यमा विष्णुदाचार्य महागणपति गंगेने संप्रोक्ष्य श्रीगादि अर्घ्यं दत्त्वा महागणपतये नमः अवागणादि प्राप्यात् जनानाहं त्वा गणपति कुंगवामहे कविं कवेन उपवस्त्रवस्तवा वेंकटराजं ब्रह्मणस्पतिहानश्रवणोदवी श्रीर्गादना रामचन्द्रगणपतये नमः नमो गणपतये नमः नमो गणपतये नमः नमो गणपतये नमः नमस्ते उद्भवराज नमः घरघटनाजग रामकुमार्यत्तर्मा यत्तर्मं सुबलं पुरोह मंगलमहागणपतये नमः अवागजामि अवागणादि अस्त्रमन्त्रेण सम्भोक्ष्य षड्तासनादि सम्पूजयित्वा शोभरे रामगं लिङ्गनपदयासनाय नमः रामगं लिङ्गनपदये नमः रामगं लिङ्गनपदये नमः इति प्रार्थ्यात् शुभधनियवरिष्ठां सर्वकल्याणमूर्तिं परशुकमलगस्तां मूषिकमोदकेन अरुणक्षुममाला जाललम्भोदरन्द अमगर्णनिभाग श्रीगणेशनामे रामगं लिङ्गनपदये विद्यानेत्राय नमः अवागयामि अवागणाङ्कुश नमस्कारं तरादिपत्यार्घ्यं दत्त्वा ओं नमो हाङ्गलादि गङ्गणपतये नमः अवागणे स्थापने अक्षरान् समर्पयामि दिव्यपरिमलगन्धान् धारयामि गन्धशोपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि पुष्पमालां समर्पयामि पुष्पैः सम्पूजयामि ओं सुमुखाय नमः ओं एकदन्ताय नमः ओं कपिलाय नमः ओं गजकर्णकाय नमः ओं गणाधिपाय नमः ओं बालचन्द्राय नमः ओं लम्बोदराय नमः ओं विजडा ओं भैरवाय नमः ओं स्कन्दपूजाय नमः ओं महामङ्गलादिविद्राविन्वर्तेघराय नमः नानाविधपरिमलपत्र कुसुमार्चनपूजा आदूरकं समर्पयामि धूपमाग्रादयामि गणपतये नमः धूपमाग्रादयामि शान्तं दुग्धोत्पन्नजमाग्नेन
जजगणेक जजगणेक पारिवा जजगणेक 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 पारिवा श्री गणेक देवी पशुपति आस्तिकं गणपति नाट्यकं पशुपति आस्तिकं गणपति नाट्यकं आगवागणम् आगपूर्वकम् आगवागप्रभा निर्विघ्नमे देवा सर्वकार्येषु सर्वदा कुटियतन्नं பொறுமை கொல்லமிகு கதிகது வழிகொடு தன அதடி வழிபடும் அவரிட கடிகணபதிவர அருளினார் மிகு கொடை வடிவினார் பகிழ்வழி பலமுராஜிராஜு மங்கள மகாகணபதி நம அநேக கோடி பிரார்த்தன பிரதட்சண நமஸ்கார சமர்ப்பயாமி. எல்லாரும் அப்படியே கற்பூரத்தை தரிசனம் பண்ணீங்க. எல்லாம் விநாயக பெருமான் வழிபாடு நிறைவு பெற்றது. இந்த மைக்கு நீங்க கேட்காது, வெளியே தான் இருக்கும். அதனால நான் சரியா தான் சொல்லணும். நீங்கெல்லாம் பேசினாலே அந்த சத்தமெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ரோடெல்லாம் கட்டியிருக்காங்க மைக்கு, நீங்கெல்லாம் கேட்கும். நீங்க பேசுற சத்தமெல்லாம் நான் பேசுற சத்தமெல்லாம் சேர்த்து கேட்கும். அதனாலதான் நீங்கெல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா இங்க கேட்காது. அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியல. வெளியில எல்லாம் கேட்கும் அந்த சத்தம். அதெல்லாம் நல்லா முருகப்பெருமானுக்கு நம்மள ஆத்மார்த்தமா உருக்கமா பூஜை காரியங்கள் எல்லாம் ரொம்ப சிரத்தையா செய்தாதான் அது பலனை நம்ம பெற முடியும். உங்களுக்காக மாலை பூ பழங்கள் பிரசாதம் இந்த மாதிரி ஒரு முருகப்பெருமான அலங்காரம் பண்ணி இதுக்காக எவ்வளவு பேர் எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு சிறு சிறு கைங்கரியங்களை கொடுத்து யார பூஜை கட்டடமா மாறி நம்ம செய்யற இந்த நல்ல காரியங்களால இந்த துன்பங்கள்லாம் விரடி ஓடுது பயந்து. இவ்வளவு நல்லதா இங்க வேண்டாங்களே, நம்ம கெட்டதை கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு போனோமே, இங்க அவங்க கொண்டு வந்து அந்த கெட்டதை கொண்டு வந்து கல்லாக்கி இங்க வச்சுட்டானே, இப்ப இதெல்லாம் நல்லதா சுவாமிக்கு செய்யும் போது இது நமக்கு பயமா இருக்குதுன்னு அதெல்லாம் அவங்களை விட்டு விலகி ஓடுது. கைங்கரியம்னா சுவாமிக்காக சுவாமியாவே செய்யறதுன்னு பேரு. அப்படியே நம்ம வாழ்க்கையில நமக்காக ஏற்பட்ட வினைகளை எல்லாம் கோவில்ல கொண்டு போய் கைங்கரியம் செய்யறதால நம்மளுடைய துன்பங்கள்லாம் விலகிடும். காரணம் என்னன்னா அந்த கோவில்ல அதெல்லாம் என்னவா இருக்கு, சுவாமியா இருக்கு, சிலைகளாக இருக்கு, மந்திரங்களாக இருக்கு, புஷ்பங்களாக இருக்கு, வேதமா இருக்கு. இப்படி நல்லதா இருக்கு. இப்படி நல்லதா இருக்கும் போதே நமக்கு நல்லது நடக்கும். அப்படி எல்லாரும் இந்த காரியங்களை செய்யறதுக்காக இந்த மாதிரி முருகப்பெருமான் எழுந்தருளி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவரு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவர் அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. நம்ம எல்லாம் ஆர்ப்பாட்டம் போடலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? அதனாலதான் சுவாமி அமைதியா இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும், அதை விட அமைதியா இருக்கணும். எல்லாம் அமைதியா இருந்து பூஜையை கவனிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு சத்தம் போட்டுக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. மகாமங்களாதி மகாதேவதா அபோப பிரஸ்யாத் அக்ஷதாதானாஜா மானசீகாதி மகாமங்களாதி கணபதிம் பிராத்யாத் शुक्लां वरदरं विष्णुं सजिवर्णं सदुर्जां प्रसन्नवदनं ध्याये सर्वस्वभ्रान्तरे ओम्भोः संयतया प्राणानजं अमृतं ब्रह्म भूर्भुव शुभराबभो नमो भक्त समस्त दुरिद जयद्वारा श्रेः परमेश्वर परमेश्वरी यागजा प्रेत्यर्था शिवाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणाः तुदीयवराहत्वे श्वेतवराग कल्पे वैष्णव अवागण स्थापन पूजा यजमान पुत्र नक्षत्र रास्य नामकर्णाः भगवस्य நாமகர்ணாக உத்பவஸ்ய கோத்ரோபவஸ்ய. அம்மா எல்லாரும் மனசுல சத்தம் போடாதீங்க. யார் யாருக்கு கல்யாணம் ஆகணும் முக்கியமா அவங்க எல்லாம் மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணி பேரு நட்சத்திர ராசி அவங்கெல்லாம் மனசுல நினைச்சீங்க. குழந்தைங்க பிறக்கணும், நல்ல குழந்தைங்க படிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன செல்வங்கள் 16 செல்வங்கள் இருக்கு, அந்த மாதிரி என்னென்ன செல்வங்கள் தேவையோ அதெல்லாம் இன்னைக்கு சுவாமி கிட்ட கேட்கணும். அப்படி மனசார கேளுங்க. ஏன்னா இந்திரனும் சந்தோஷமா இருப்பான், நான் பொண்ணு முருகர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, முருகப்பெருமானும் சந்தோஷமா இருக்காரு, இந்திரமுருகன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதனால அந்த சந்தோஷத்தோட எல்லா அருளையும் கொடுப்பாங்க. எல்லாம் மனசுல முக்கியமா வேண்டிக்கணும், அதுதான் முக்கியமான. எல்லா கோத்திரம் நட்சத்திர ராசி எல்லாம் பேரு மனசுல நினைச்சுங்க. நான் பொதுவா எல்லாருக்கும் சொல்லிடுவேன். எல்லாம் பார்க்கும் கிராம ஜனான கோத்திர நட்சத்திர ராசிய நாமகளை வரண்புரிந்தாதி ஆவாகன சகித விவாக அனுகிரக பிரார்த்தனா சித்தர்த்தா வரலட்சுமி கிருபா கடாட்ச சித்தர்த்தா மகாமங்களாதி சந்தான அனுஷ்டிகிருத பிரார்த்தர்த்தா அதிசீக்கிர சந்தான ஆவாகன கர்ப்பவாச சகித ஆவாகன ஸ்தாபன பிரார்த்தனா சித்தர்த்தா சிசு பரிகர்த்தாதி மகாமங்களாதி வடகாப்பு ஸ்ரீமந்த கால
शुभ प्रसवकाल अनुग्रह प्राप्त महामंगलादि महादेवता सकल जनादीनां ग्रह प्रियंतादि ग्रह आवागन स्थापन वर्णकलागमन ग्रह प्रवेश काल अनुग्रह प्राप्त वागन सहित महामंगलादि वागन अभिवृद्धिता प्राप्त वागन धनलाभकर अनुग्रह प्राप्त धन गण वस्तु वागन अनुग्रह प्राप्त सकल सौभाग्य सौधन्य सौलभ्य प्राप्त दीर्घ नित्य सुमंगली अनुग्रह प्राप्त महामंगलादि गजलक्ष्मी सहितार्थ ज्ञान अभिवर्तता अनुग्रह प्राप्त विद्यालक्ष्मी सकल कार्यदो जयहर प्राप्त अतिशीघ्र नूतन आलय अवागण स्थापन वर्ण कलाबंधन कुंभाभिषेक काल सकल भक्त जनादीना कैंगर्य अनुग्रह प्रार्थना सिद्धर्थ सर्वाभीष्टबल सिद्धर्थ योगेक सकल पुण्य स्थल देवता देवी सहित यात्रा दर्शन अनुग्रह प्राप्त अंबिगे उडनुरिय स्वर्णलिंगेश्वर स्वामी अनुग्रह प्रसादेन अनुग्रहेणिज महादेवता वनवल्ली सुंदरवल्ली अंबिका उडनुरिय शिव सुब्रह्मण्य स्वामिनाः सकल भक्त जनादीना मनसे मनसे नीति न्याय मार्ग पर्यंतादि सकल प्रार्थनादि आलकुलिता जयर प्राप्त पूर्वोक्त संकल्प प्रकारेण आचार्य मुखेन अगम अध्यगादिश्वे प्राप्यात् கையை கும்பிங்க எல்லாரும் அப்படியே கூட சொல்லுங்க எல்லாம் அல்ல முதமுக கடவுளான விநாயகர் பெருமானே இவ்வாலயத்தில் நாங்கள் அனைவரும் மஞ்சளிலால் உங்களை எழுந்தருள செய்து எங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அல்ல முருகன் பெருமானின் திருவடியில் சமர்ப்பணம் செய்ய வேண்டியுள்ளோ அவையை நீங்கள் ஏற்று எங்களுள் இருந்து நல்வழி நடத்தி அறிவாக இருந்து திகழ்ந்து எங்களை முருகப்பெருமான் அருளை பெற ஆயத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டி உங்களுடைய பாதத்தில் உங்களுடைய பொற்பாதத்தில் தொட்டு வணங்கி நமஸ்கரித்து சமர்ப்பிக்கிறோம். எல்லாரும் சார்பாகவும் சிவகுருநாத ஐயா சமர்ப்பிக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு. மகாமங்களாதி மகாதேவதா கங்கணபதஜே நமः. அநேக கோடி பக்த ஜனாதி பிரார்த்தனா புஷ்பா சமர்ப்பயாமி. சொல்லுங்க. வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் புரமே தேவா சர்வகார்யேஷு सर्वदा सर्वदेवा गजेष्ठेष्ठ विघ्नेश्वर गणनायक काममार्तुं तत्कर्मं सबलं गुरु. விநாயகனே வெல்வினையை வேறறுக்கவல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணீர் பணிவின் கணிந்து பாருங்க. கண்ணீரோட விநாயகரை வணங்கணுமா அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப எவ்வளவு உறுப்பு இருக்கணும். மகாமங்களாதி கணபதஜே நமः. யதா சுதம் விருஷ்டார்யாமி சோபனார்த்தே ஹேமாய பிரணாய ஜமனாயக பராமுகர்ஜ்யம் தத்வாத். यदा सुतं पृष्ठार्यामि शोभनार्थे हेमाय प्रणनाय जमनाय च महागणपति परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु. सकल भक्त जनादीना अनुग्रह प्रार्थना सिद्धिरस्तु. अपोव प्रस्यात् आचार्येण विशेषादि अस्त्रमंत्रेण संप्रोक्ष्यात्. லேசா ஜலம் எடுத்து தெளிக்கிறது. அஸ்திரமந்திரேணா சம்பிரோக்ஷ்யாத். சடுத்தாசனாதி சம்பூஜயித்வா மஞ்ச அரிசியால் பூஜை பண்றது. ஓம் ஸ்ரீ ஆதாரசத்தஜே நமः. அனந்தாய நமः. தர்மாய நமः. ஞானாய நமः. வைராக்கியாய நமः. ஐஸ்வர்யாய நமः. பத்மாய நமः. பத்மஸ்வபரி ராம் கம் கங்கணபதியாசனாய நமः. ராம் கம் கங்கணபதி மூர்த்தஜே நமः. ராம் கம் கங்கணபதஜே நமः. இது பிரார்த்தியாத். मंगलादि हरिद्राबिंबग्निघराय नमः. ब्रह्माय नमः. हिरण्यगर्भाय विद्महे हिरण्यनादाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात्. ब्रह्मदेवने नमः. अवागयामि. अवागण प्रार्थनापुष्पं समर्पयामि. अवागण स्थापने अवागण स्थापने सन्निधान सन्निरोगण निबंधन अवगुंडन तालत्रियादि देनुयोनि महामंगलादि पद्म मकर नमस्कार उत्तरादि मृत्यात् अर्घ्यं दत्तात् पादयोः पाद्यं समर्पयामि. अर्घ्यं समर्पयामि. आजमनि समर्पयामि. स्नानं समर्पयामि. स्नानानंतर आजमनि समर्पयामि. वस्त्रार्थम् अक्षदान् समर्पयामि. वस्त्रार्थम् अक्षदान् समर्पयामि. मंजरसि वस्त्रार्थम् अक्षदान् समर्पयामि. आभरणार्थ अक्षदान् समर्पयामि. अलंकरणार्थ अक्षदान् समर्पयामि. दिव्य परिमल गन्धान् धारयामि.
चंदश्रोपरी हरिद्रा कुंकुमा समर्पयामि पुष्पमाला समर्पयामि पुष्पैः संपूजयामि ओम ब्रह्मणे नमः वेदने नमः वेदगर्भाय नमः हिरण्यगर्भाय नमः आदनादाय नमः अत्योजाताय नमः सरस्वती प्रियाय नमः मूर्तिगस्ताय नमः कलाय नमः कलानिलयाय नमः महामंगलादि महादेवता महामंगलादि भवाय देवाय ब्रह्मणे नमः सर्वाय देवाय ब्रह्मणे नमः ईशान देवाय ब्रह्मणे नमः पशुपते देवाय ब्रह्मणे नमः शुक्राय देवाय ब्रह्मणे नमः शुक्राय देवाय ब्रह्मणे नमः महदो देवाय ब्रह्मणे नमः महामंगलादि महादेवता गायत्री देवी सगितार्थ ब्रह्मासनाय नमः आवागयामि आवागणादि प्रार्थना पुष्पं समर्पयामि अर्घ्यं दत्त्वा धूपदीप नैवेद्यं समर्प्य महामंगलादि ब्रह्मणे नमः वाद्यम् ओम दशांशं निर्गुणो वाद्यमाग्नेयम् आग्नेय हृदये
சரியா? ஆமா மாங்கல்யம் இருந்தா. இப்ப சுவாமிக்கு பூநூல் மாற்றும் வைபவமான பிரம்மதேவனை எல்லாமல்ல பரமே போல இந்திரனாகி இந்திரன் பிரம்மதேவரை அழைத்து நாரதன் வாயிலாக எதுவா இருந்தாலும் நாரதர் வாயிலாக தான் நடக்கணும். அப்பதான் நாரதர் கழகம் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்க. அது போல பிரம்மதேவரை அழைத்து அவருக்கு வேண்டிய பூஜைகளை செய்து பிரம்மதேவரை முன்னிலை வகுத்து இந்த திருக்கல்யாணத்தை நடத்துறோம். இந்த திருக்கல்யாணத்தை யாரு நடத்துறாங்க அப்படின்னா முன்னிலை வகுத்து நடத்தக்கூடியவர் பிரம்மதேவர். அதுல முதல்ல முருகப்பெருமானுக்கு மாப்பிள்ளை அழைப்பு. இங்க இருந்து நம்ம பிள்ளையார் கோவில் இருந்து குழந்தை பருவம், தாய் தகப்பனார் தன்னுடைய வாழ்வாதாரம், நமக்கு உணவு சாப்பிட்டு இந்த சரீரத்தை வளர்த்துக்கணும். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பெண்ணினுடைய உற்றார் உறவினர்கள், தாய் தகப்பனார், மாமனார் மாமியார் என்று சொல்லக்கூடிய தாய் தகப்பனார், அவர்களுக்கு ஒரு நூலும், தன்னுடைய பெற்ற குடும்பத்தினுடைய ஒரு நூலும், தானாக இருக்கக்கூடிய ஒரு நூலும், தன்னுடைய மனைவியும் தான் சேர்த்த வாழ்வாதாரத்தை வாழ்ந்துங்கிற ஒரு நூலும், சுற்றத்தாரை சுட்டு வாழ்வாதாரத்தை நல்விதமா நடத்தணும்னு இந்த 6 நூல், இந்த 4 நூல் பிரி நூல் போட்டு பூநூல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அந்த உபதேசங்கள் எல்லாம் வாங்கிட்டு யாரு பிரம்மதேவர் உபதேசிக்கிறார் முருகப்பெருமானுக்கு. அப்படி உபதேசித்து பூநூல் போட்டு
இதுக்கப்புறம் நீ பிரம்மச்சாரியம் கிடையாதுப்பா, நீ கல்யாணம் ஆயிட்ட, உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில இதெல்லாம் நீ நடத்திக்கணும், இதெல்லாம் செய்துக்கணும், தினமும் இந்த மாதிரி பூஜை செய்யணும், தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போனா இப்படி போகணும், இப்படி வரணும், மனைவிக்கு கௌரவத்தை கொடுக்கணும், சமுதாயத்துல அந்தஸ்தை கொடுக்கணும், அவங்கள நல்விதமா பார்த்துக்கணும், அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யணும், அதுக்காக நீ நல்லா உத்தியோகம் பார்க்கணும். இதுதான் உபதேசம். மந்திரம் சொல்றது உபதேசம் கிடையாது. அப்படியாக பிரம்மதேவர் உபதேசித்து முருகப்பெருமானுக்கு பூநூலிடும் வைபவமானது நடைபெறுகிறது. வாத்தியம் வாசிக்கலாம் ஐயா. அமாமிர்தாத் மகாவிஷ்ணு தாய் மாமன் ரீதியா வரணும். யாராவது கூட ஒருத்தர் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவாகவும் சிவபெருமானாகவும் பார்வதி பரமேஸ்வரன் ரீதியாக சிவகுருநாதன் ஐயா அவர்கள் மாப்பிள்ளை தன்னுடைய மகனுக்கு வஸ்திரம் வாங்கிட்டு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வர போறாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. இன்றைய தினம் இந்திரனுடைய பெண்ணுக்கு தான் கல்யாணம். யாருக்குன்னா தேவயானை என்று சொல்லக்கூடிய சுந்தரவல்லி. அப்படியாக சுந்தரவல்லிக்கு பிரம்மதேவர் வஸ்திரம் தரும் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த காலத்துல கிடையாது. அதனால அதை பத்தி பேசுறது இல்லை. ஏன் அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். பெண் பார்ப்பது என்றால்
நமக்காக ஒரு ஆணுக்காக தகுதியான பெண்ணை தேடி சென்று அந்த பெண்ணை நிர்ணயம் செய்யுது. கேட்ட பெண்ணை நம்ம பையனை நல்லா வாழ வச்சுருப்பாங்கன்னு ஒரு மல்லிப்பூ வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட வெத்தலை பாக்கு தாம்பூலம் வைத்து இந்த பெண்ணை எங்கள் வீட்டிற்கு வரணும்னு நாங்கள் எல்லாரும் பிரியப்படுறோம் அப்படின்னு நம்ம மனதான் மலர். மலர்னா என்னன்னா மனம். நம்ம மனசு மனமா இருக்கணும். அப்படி மனதை மலராக்கி பெண் வீட்டில் வச்சுட்டு ஒப்பு தாம்பூலம் சொல்லக்கூடிய அந்த வெத்தலை பாக்கு தாம்பூலத்தை கொடுத்து எங்களுக்காக இருக்கணும் அந்த பெண்ணுன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதற்கப்புறம் பெண் வீட்டில இருந்து கிளம்பி வந்து மாப்பிள்ளை வீட்டு சரியான வசதி வாய்ப்பு இருக்கா, நம்ம பெண்ணு போய் வாழ்றதுக்கான எல்லா விதமான ஆட்களும் அங்கே இருக்கா, ஏன்னா நம்ம பெண்ணு குணம் என்னன்னு அந்த வீட்டில் வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். இந்த பொண்ணு அங்கே போய் வாழ முடியுமா, இந்த பொண்ணு இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணாச்சு, அங்கே போய் எப்படி நம்ம புகுந்த வீட்டு பெருமையை அந்த பெண்ணு நிலையான ஆட்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பெண் வீட்டில இருந்து போவாங்க. அவங்க போய் அவங்களுக்கு எல்லாம் மனசுக்கு வந்த பிறகுதான் அவங்க என்ன செய்வாங்க, நீங்க ஒரு நாள் எங்களுடைய வீட்டிற்கு விருந்தோம்பலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதுதான் சமபந்தி விருந்து. எல்லாரும் ஒத்துமை ஆகினா மனம் அப்பதான் சஞ்சலம் இல்லாம ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது எல்லாரும் ஒத்துமை ஆகிறது. அப்படி அவங்க வந்து விருந்தோம்பல் முடிந்த பிறகு நிச்சய தாம்பூல வைபவம். இந்த பெண்ணை இந்த ஆணுக்கு என்று சுற்றத்தார் சூழ அவையமர்த்தி நிச்சய தாம்பூலம் நிகழ்ச்சி செய்து லக்ன பத்திரிகை எழுதுவாங்க. அப்பதான் ஐயர் லக்ன பத்திரிகை எழுதி ஊரார் அறிய சுற்றத்தார் செவிமடுந்து கேட்க ஐயர் வந்து ஓதிய வார்த்தைகளால் இந்த காலத்துல இந்த நேரத்துல இந்த குறித்த தேதியில இன்னாருடைய குலத்து பெண்ணிற்கு திருமணம் செய்வதாக நிச்சயிக்கிறோம் என்று நிச்சய தாம்பலம் செய்வாங்க. அப்ப சம்பந்த உபச்சாரம்னு செய்து கொள்வாங்க. சம்பந்த உபச்சாரம்னா நீங்க வேறு நான் வேறு அல்ல, அனைவரும் சம்பந்தப்பட்டு விட்டோம் என்பதை சம்பந்த உபச்சாரம். அத்தகைய நிகழ்ச்சியானது தற்சமயம் நடைபெறுகிறது. மகாமங்களாதி மகாபிரதேவதாமர்த்தகேரமா நம்மளுடைய சிவபெருமான் பார்வதி தேவி பரமேஸ்வரனாக திருநல்லங்கை சொர்ணலிங்கேஸ்வரராக சிவகுருநாதர் ஐயாவும் நமது வடவள்ளி சுந்தரவள்ளி அம்பிகையினுடைய இந்திரலோகத்து சார்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் வனவள்ளிக்காக கொஞ்சம் ஜனம் அந்த பக்கம் அதிகமா இருக்கு ஐயா, இந்த பக்கம் அதிகமா இருக்கு, ஜனங்களாகவும் பாவிச்சுக்கிறோம். சரிங்களா? இங்க மகாவிஷ்ணுவாக இவர் நிற்கிறார், பிரம்மதேவராக நாங்கள் நிற்கிறோம். அப்படி நின்று இந்த சம்பந்த உபச்சாரம் தற்சமயம் நடைபெறுகிறது. சந்தன குங்குமம் கொடுப்பா சிவா உபச்சாரம் செய்கிறார்கள். நீங்க ஒரு 3 பேர் கூட அஸ்திரமந்திரேனா புரோக்ஷாத் சம்பந்த உபச்சாரம் பரமேஸ்வரனுக்கு சார்பாக गंधांतारजामि गंधशोभि हरिद्रा कुंकुम समर्पयामि कुंकुम तीर्गन சொல்லுங்க कुंकुम तीर्गन निर्भावी कमल सिद्धि रेखो चांदनी सुंदरा सुंदरा அவங்க ஐயாக்கு தீபான நிகழ்ச்சி ஆதி பரமேஸ்வரனே உலகை நல்விதமாக ஆண்டு 16 லோகத்திலும் சிருஷ்டிக்கக்கூடிய ஜீவராசி சங்கமத்தில் திகழக்கூடிய எம்பெருமானே உங்களை வணங்கி எங்களுடைய தேவகுலத்தில் இளந்தோடு இருக்கக்கூடிய சுந்தரவல்லியை உங்களுடைய மகனாக எங்களுக்கு அருளியிருக்கும் தமிழ் கடவுள் சுப்பிரமணிய சுவாமிக்கு எங்கள் வீட்டு பெற்றை மரணாக வரலட்சுமியாக உங்களிடத்திலே ஒப்படைக்க உள்ளோம். வெற்றிவேல் முருகனுக்கு அப்படியே சாந்தமா இருங்க. அப்படியாக நாங்கள் சித்தமாகி உள்ளோம். ஆகையால் நீங்கள் எங்களுக்கு இந்த பெரும் பாக்கியத்தை தந்தமைக்கு நன்றி. இனிப்பான நிகழ்ச்சியை இனிப்பா கொண்டாடணும் ஐயா. அவங்களுக்கெல்லாம் நீங்க எடுத்துங்க எல்லாரும். வெற்றிவேல் முருகனுக்கு. அப்படியாக இப்போது இந்திரலோகத்தினுடைய பெண்ணை சிவபெருமானுடைய மகனாக சுப்பிரமணிய சுவாமிக்கு சம்பந்த உபச்சாரமாக பெற்றுக்கொண்டார் ஐயா.
இதுக்கெல்லாம் அவன் தான் அதிபதி. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரனுடைய மகள், இந்திரனுடைய மகள் எதற்கெல்லாம் அதிபதினா செல்வத்திற்கெல்லாம் அவதான் அதிபதி. நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய சொர்ணங்கள், நவரத்தினங்கள், பஞ்சலோகங்கள், நம்ம அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆபரணங்கள், இதுக்கெல்லாம் அதிபதியா விளங்கக்கூடியவள் தான் நம்மளுடைய தேவ குலத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய தேவேந்திரனுடைய மகள் வனவள்ளி என்பவள். இந்த இயற்கையே அதிபதியாக கொண்டவள் வனவள்ளி. தற்சமயம் ஒரு சிவபெருமானுக்கு உபச்சாரம் செய்கிறது. அஸ்திரமந்திரேனா சம்பா பார்வதி பிரவீரசிகாய நமஹ. கந்தாந்தாரஜாமி கந்தசோபரி கைத்ராக்ஷ்மம் சமர்ப்பயாமி. சந்தனத்தை திங்கயா யா சந்தனத்தை கந்தத்வாரா துகாதிகாலித்யருஷ்ணாம் ஈகரீகம் ஈகரீகம் சர்வபூதானாம் காமேத்ரியா கந்தாந்தாரஜாமி கந்தசோபரி கைத்ராக்ஷ்மம் சமர்ப்பயாமி. கை கொட்டுங்க. உங்களுடைய அனுகிரகத்தின் பேரால் எங்கள் குலத்தில் எழுந்தருளி இருக்கும், எங்கள் குலத்தில் எழுந்தருளி இருக்கும் வனவள்ளியை உங்களுடைய மகனாக எங்களுக்கு அருள் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு நாங்கள் வரனாக சமர்ப்பிக்க பெரும் பாக்கியம் பெற்றுள்ளோம். ஆகையால் அது சமயம் நாங்கள் அனைவரும் எங்கள் சுற்றத்தார், உற்றார், உறவினர், ஆன்றோர், சான்றோர் அனைவரும் ஒன்று கூடி எங்களுடைய மகளை வனவள்ளியை சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒப்படைக்கிறோம். சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு. சதமானம் பவத சதாய புருஷதேந்திரியா ஆயுஷேந்திரியே தீர்க்கமாயுர் ஆமங்களாதி வனவள்ளி சுந்தரவள்ளி அம்பிகாவுடைய சிவசுப்பிரமணியாசனாதி நம. அவர் எப்படி பேசுவாருன்னு தெரியாது. அவரோட நம்ம எப்படி போய் பக்கத்துல நின்று நம்ம எப்படி நிற்கிறது அப்படின்னு பெண்களுக்கு பலவிதமான யோசனைகள் இருக்கும். ஆணாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெருசா தெரியாது, பெண்களுக்கு அந்த மாதிரி பல யோசனைகள்.
சீதா சடங்கு என்று சொல்லக்கூடிய இந்த பெண் மாப்பிள்ளை இருவருக்கும் தண்ணியினாலையும் விளக்கினாலையும் தீபத்தினாலையும் தானியத்தினாலையும் திருஷ்டி கழிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு பண்ணலாம் மாமி, நீங்க பண்ணலாம் சீதா சடங்கு. தத்துவமே இந்த ஜோதி தான் முதல்ல வந்து ஜீவராசி சங்கமத்தை உற்பத்தி செய்யுது. அதுக்கு அடுத்தபடியா நீர்ல நம்ம பிறக்கிறோம். அக்னி வந்து நீர்ல வந்து அதான் நீர்போத்த நெருப்புன்னு சொல்லுவாங்க. நீர்ல தான் அக்னி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா புகுந்து இருக்கு. அப்படி புகுந்துதான் கர்ப்பவாசத்துல நம்ம நீர் குடத்துல பிறக்கிறோம். முதல்ல நீரால, அதுக்கப்புறம் சிசு வந்து கர்ப்பவாசம் நிலத்து தண்ணியால, அதுக்கப்புறம் நீருக்கு அப்புறம் தானியத்தால. தானியம் இருந்தா தான் சரீரம் வளரும். அது போலதான் அந்த சீதா சடங்கினுடைய நிகழ்ச்சி. நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. இந்த உலகத்துல எல்லா ஜீவராசியும் இன்பூர வாழ்வதற்கு குழந்தைங்கள்லாம் நல்விதமா ஜனனிக்கணும், பிறக்கணும். அதுக்காக சுவாமிக்கு இந்த விளக்கேற்றி இது போல எங்க வாழ்க்கை இருக்கணும்னு காட்டுறாங்க. வாசிக்கலாம் ஐயா. வெற்றிவேல் முருகனுக்கு.
சிங்கார வேலனே தேவா. சுவாமி அம்பாளுக்கு பாலம் கொடுத்து சீதாசரங்கு என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நிறைவு பெற்று அடுத்தபடியாக அக்னி காரியத்திலே பிரம்மதேவரை பூர்ணாகதி செய்து இந்த யாகத்தை நிறைவு செய்து பிரம்மதேவரை முன்னிலை வகுத்து இந்த திருமணத்தை நடத்துகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு. சுவாமி அம்பாள் பூர்ணாவதி நினைவு செய்து பிரம்மதேவரனுடைய அருளால் முருகப்பெருமானுக்கு மாங்கல்ய பூஜையானது சேவிக்கப்பட உள்ளது. அதற்கு முன்னதாக சுவாமி அம்பாளும் ஊஞ்சலிலே பூப்பந்து விளையாடும் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது.
ரெண்டு போயிடுச்சு. அவங்க கிட்ட போட்டுருங்க. நவரவிரகசூலம் கெட்டகஸ்தங்கவாளம் கணநயனாகும் ஆகணமீடம் அகில குணதைவா சீதலா மகாதேவி மாங்கல்ய அம்பிகா ரூபா ஸ்ரீ மகாதேவி மாங்கல்ய மகாலட்சுமி அம்பிகா ஜீர்வா அவாகயாமி அவாகனாதி பிரார்த்தனா புஷ்பம் சமர்ப்பயாமி அவாகனாரியம் தத்வாத் மாங்கல்ய மகாலட்சுமி அம்பிகா தேவி நமः ஆதயோஹ மாத்ய வித்யாஜமணியா ஸ்நானம் ராஜ்யம் வித்யாமி சந்தன குங்கும அலங்கரத்யாத் मांगल्य महालक्ष्मी अंबिका सनाटी नमः महामंगलानि विद्धान्तारयामि गन्धशोपरि हरिद्राकुमा समर्पयामि महामंगलानि मांगल्य महालक्ष्मी अंबिका सनाटी नमः गन्धशोपरि हरिद्राकुमा समर्पयामि माला समर्पयामि पुष्टिः संपूजयामि मांगल्य महालक्ष्मी अंबिका देवी नमः ओम श्री भाग्यलक्ष्मी नमः ओम श्री धनलक्ष्मी नमः ओम श्री धान्यलक्ष्मी नमः ओम श्री नैनीलक्ष्मी नमः ओम श्री वीर्यलक्ष्मी नमः ओम श्री विजयलक्ष्मी नमः ओम श्री कीर्तिलक्ष्मी नमः ओम श्री भोगलक्ष्मी नमः ओम श्री मंगलक्ष्मी नमः ओम श्री साम्राज्यलक्ष्मी नमः ओम श्री सौभाग्यलक्ष्मी नमः ओम श्री कीर्तिलक्ष्मी नमः ओम श्री मांगल्यलक्ष्मी नमः ओम श्री विद्यालक्ष्मी नमः ओम श्री गजलक्ष्मी नमः ओम श्री महादेवी महामंगलानि महादेवी धान्यलक्ष्मी नमः षोडश महालक्ष्मी अंबिका मुक्तये नमः षोडश महालक्ष्मी अंबिका देवी नमः मांगल्य महालक्ष्मी अंबिका देवी नमः नानाविध परिमलवस्त्रयामि अर्घ्यं दत्त्वात् पुष्पमाग्रादयामि यमाग्नेरम् अग्नेयदेवानां भोजनं गृहीतदात् सर्वमहादेवाग्रादयामि उभानन्दराजमणि होत्यामि सर्वमहानिवेदयामि वणङ्गलिक्कीर्तिनीवलम् मुगीवलमन्तं भागवल्लेहेनां कल्पूरं पूर्णं रामूलं गृहीतदात् नारिकेलघण्टकतदेव रामूलं निवेदयामि निवेद्यानन्दराजमणिया राजमणिपुष्पां पुष्पं वेदां पुष्पभान् व्रजवान् पुष्पान् पवदे पुष्पभान् व्रजवान् पुष्पान् पवदे एवं वेद रूपम् आयतनं वेद आयतनभान् भवति महामंगलानि मांगल्य महालक्ष्मी अंबिका देवी नमः ओम सर्वस्याप्ते हरभगवते सर्ववेदा सकलवाद्यं सर्ववेदाः भूमि सर्वं जगति தட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் இல்ல எல்லாரும் பிரார்த்தனையும் கல்யாணம் மாலையை வச்சிருக்கேன் எல்லாரும் நல்லா தொட்டு பிரார்த்தனை பண்ணீங்க ரெண்டு பேருக்கு போடணும் ஒரு ஆளு உட்காருமா
ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஒரு மாதிரி கல்யாணம் உண்டு, திருமணம் உண்டு. திருமணம்ங்கிறது இருமணம் சேரும் வைபவம்னு பேரு. இரு மனதை ஒன்றா சேர்க்கக்கூடியதுதான் திருமணம். திருமண பத்திரிக்கைன்னு எழுதுவாங்க, யாரும் கல்யாண பத்திரிக்கை எழுத மாட்டாங்க. நீங்க எல்லாம் பத்திரிக்கையில பாத்தீங்கன்னா தெரியும். அது காரணம் என்ன அப்படின்னா, சுவாமிக்கும் அம்பாளுக்கும் செய்யறதுக்கு பேரு கல்யாணம்னு பேரு. அது சுவாமி அம்பாள் மண்டபத்துல பாத்தீங்கன்னா திருமண மண்டபம்னு போட்டுக்கும். இருமணம் சேரும் அறைன்னு பேர். அது மணமகன் அறை, மணமகள் அறைன்னு எழுதியிருக்கும். அது போல மன அறைனா மனதை சேர்க்கக்கூடிய அறை. நம்மளுடைய ஒருத்தரோட ஒவ்வொருத்தருடைய மனம் தான் ஒன்று சேரணும். நீங்க அதை மனசுல நினைச்சுக்கணும் எல்லாரும். நம்ம என்னன்னா திருமணம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒண்ணு ஒரு சொந்த பந்தம் ஒன்னா சேருது அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மனமும் ஒன்றா சேரணும், மன சஞ்சலமே இல்லாம ஆயிடணும். அப்படி ஒன்றா சேர்ந்தா நீ வேறு நான் வேறு இல்லாமல் இருவரும் ஒன்றே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அதுக்குதான் முக்கியமானது திருமணத்துல. இந்த திருமண கல்யாணத்துல பாத்தீங்கன்னா முதல்ல காசி யாத்திரைன்னு ஒண்ணு செய்வாங்க. அது எதுக்காகனா, நம்ம ஜென்மாந்தரத்துல பிறந்துட்டாலே மனிதனா பிறந்த ஆண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துல என்ன எண்ணம் வரும் அப்படின்னா, ஏன் அப்படின்னா அந்த காலத்துல ஆண்கள் தான் உத்தியோகத்துக்கு போவாங்க. நான் அந்த காலத்துக்கு சொல்லிடுறேன். இந்த காலத்துல அப்படி இல்லை, நம்ம இருவாரா சரிபாதியாக இருக்கும். அதுதான் உண்மை. இந்த காலத்துல இருவரும் சரிபாதியா இருக்காங்க. ஆனா அதான் உண்மை. அப்படி அந்த காலத்துல என்ன அப்படின்னா, ஆண்கள்லாம் சுமை, வெளியில போய் உத்தியோகம் பார்த்து, அந்த காலத்துல கஷ்டம், போர்க்காலம், அரசர் ஆட்சியில பெரிதளவுல வருமானம் இருக்காது. எல்லாம் விவசாயம் பண்ணி தானிய விளைச்சல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால அந்த காலத்துல பெரும் கஷ்டப்படுவாங்க ஆண்கள். அந்த மாதிரி காலத்துல பெண்கள் அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை வீட்டுல சரி செய்து வைப்பாங்க. அதனால்தான் இருவரும் சரிபாதின்னு பேரு. இங்க வீட்டுல அவங்க உத்தியோகம் பார்த்தா அவர் வெளியில போய் கஷ்டப்பட்டு உத்தியோகம் பார்க்கிறாரு. இங்க சமைச்சு வச்சாதான் அவர் போஜனம் சாப்பிட்டு அங்க வேலை பார்க்க முடியும். அப்படி இருவரும் ஆண் பெண், பெண் பாதி ஆண் பாதியாக சிவபெருமானே அதுக்குதான் காட்சி கொடுத்தார். அதெல்லாம் வேறு வேறு கிடையாது. அப்படியாக இருந்த காலத்துல எல்லாம் என்ன அப்படின்னா, காசி யாத்திரைன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஆண்களா பிறந்த எல்லாருக்கும் ஏண்டா இதெல்லாம் சம்பாதிக்கணும், ஏன் நம்ம இதை கஷ்டப்படணும், நான் ஏன் கொண்டு போய் இதை போடணுங்கிற எண்ணம் வந்துருமா. அது இயற்கையா வரக்கூடியது. அதற்காக தான் காசி யாத்திரைன்னு ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி வச்சாங்க. அது சடங்கு. அது எதற்காக அப்படின்னா, நமக்கு ஒரு காலத்துல ஒரு நேரத்துல அந்த மாதிரி எண்ணம் வந்துட்டால், அதான் கல்யாணத்துல சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம். அப்ப அந்த காசி யாத்திரைக்கு மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், கோச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். மாமா போய் கையை பிடிப்பார். மாமாவும் மாமனாரும் மாமியாரும் மாப்பிள்ளை கையை பிடிச்சி, மாப்பிள்ளை என்ன குறை உங்களுக்கு, நாங்க என்ன செய்தோம், உங்களுக்காகவே மகளை சிறு வயதிலிருந்து வளர்த்து இவ்வளவு நாட்களும் ஆளாக்கி வைத்துள்ளே, நீங்க அவளை திருமணம் பண்ணிட்டு இல்லற வாழ்வில் நல்லறம் காணணும் அப்படின்னு மாமனார் கையை பிடிச்சி மாப்பிள்ளைக்கு சொல்லுவார். இல்ல மாமா, எனக்கு கல்யாணத்துல உடன்பாடு இல்லை, நான் வேண்டான்னு. மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா மண்டபத்துல வந்துடுறீங்க. கல்யாணத்துல என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? அதான் காலையில கல்யாணத்தை போய் பார்த்தாதான் தெரியும். அதுக்கு இப்ப நேரம் கொடுக்கறது கிடையாது. சாமி முகூர்த்த டயம் ஆயிட்டு தாலி எடுத்து கொடு. அப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி வேகமா போகுது. யாரையும் குறை சொல்லக்கூடாது. அப்படி அந்த காசி யாத்திரையை அந்த மாமனார் பிடிச்சிட்டு கையை பிடிச்சி கேட்பார், எப்பா கல்யாணம் பண்ணிக்கோ, என் மகளை கல்யாணம் பண்ணின்னு இல்லற வாழ்க்கையில வாழு. இது எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுல நிறைய மகிழ்ச்சி எல்லாம் இருக்குன்னு மாமா அழைச்சிட்டு வந்து மகன்கிட்ட கையில கொடுத்து, மாப்பிள்ளைக்கு தன்னுடைய மகளை வாழ வைக்கக்கூடியவர், இதுக்கப்புறம் அந்த மகளை பார்த்துக்கக்கூடியவர் யாருன்னா அந்த ஆண் தான். அதனால அந்த ஆணுக்கு பாத பூஜை செய்து பாதத்தை அலம்பி, எப்பா என்னுடைய சகோதரியை, மாமா என்னுடைய சகோதரி மைத்துனரனாக இருந்து, மாமா என்னுடைய சகோதரியை உங்ககிட்ட ஒப்படைக்கிற, நீங்க தான் காலம் முழுக்க கண் கலங்காம பாத்துக்கணும், எங்க சகோதரியை நீங்கள் நல்விதமா பாத்துக்கணும்னு உங்க திருவடியில் நான் நமஸ்காரம் பண்றேன்னு பாத பூஜை செய்து, மைத்துனர் அதான் மச்சான் பொண்ணுக்கு அக்காவோ தம்பியோ காலில் விழுந்து தொட்டு கும்பிடுவாங்க மாப்பிள்ளைய. அதுக்கப்புறம் அவைக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அதுதான் காசி யாத்திரை. அங்க அழைச்சிட்டு வந்ததுமே முகூர்த்த மனை, அந்த திருமண மண்டபத்துல அங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க படையல் போட்டு வச்சிருப்பாங்க. குலதெய்வத்துக்கு வேண்டி அந்த மணவரைக்கு ஒரு படையல். ஏன்னா அந்த இருமணம் சேரக்கூடிய நிகழ்வை நடத்தக்கூடியது அந்த அவைதான். அந்த அவைதான் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான இடம். அதனால அந்த அவைக்கு பூஜை செய்து காப்பு கட்டி, அதுக்கப்புறம் தான் அந்த காசி யாத்திரையிலிருந்து இது நடக்கும். அதுக்கப்புறம் தான் அவைக்கு வந்து இருவருக்கும் இந்த வஸ்திரம் எல்லாம் கொடுத்து, பூஜை பூஜைகள் எல்லாம் செய்து, மாத்து மாலை ஹோமம் எல்லாம் செய்து திருமாங்கல்ய தானம் நடக்கிறது. இது லோகீக வாழ்க்கையில நடக்கிறது. அதான் சுவாமி திருக்கல்யாணத்தில் நடக்கிறதால உங்களுக்கு என்னன்னு புரியாது.
இங்க ஒரு மாதிரி சுவாமிக்கு நடக்குது. இருக்கக்கூடிய நம் அனைவரும் சுந்தரவல்லி அம்பிகையினுடைய சார்பாக தேவேந்திர குலத்தினுடைய புத்திரியான சுந்தரவல்லியை சிவபெருமான் அனாதி கோத்திரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமான் குலத்திலே இளந்தருளிய அனைவருக்கும் உற்றார் உறவினர் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கன்னிகாதானமாக தேவேந்திர குலத்து பெண்ணை தற்சமயம் இட்டு நீர் வாத்தல் வைபவமானது நடத்திக் கொள்கிறார்கள். ஓம் திரையம்பகம் கிதாமதே ஆதி பரமேகர பரசிகாய நல்லம்பாக்க சேத்திர ஜெகன்கள தாகின்யஸ்யா ஸ்ரீமதோ மகாதேவி திருநல்ல மங்கையம்பிகா உடனுடைய சொர்ணலிங்கேஸ்வர ஜேஷ்ட சுதாய. அதாவது நல்லம்பாக்க கிராமத்திலே இளந்தொருளி அழிவு பாலகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனாதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பார்வதி பரமேகர சகிதாக நல்லம்பாக்க கிராமத்திலே திருநல்ல மங்கை உடனுடைய சொர்ணலிங்கேஸ்வரராக பெயர் பெற்று தன்னுடைய மகனாக இரண்டாவது புத்திரனான பள்ளி தேவசேனா கவிர சிவசுப்பிரமணிய சுவாமியை எல்லாம் வல்ல தேவகுலத்து அதிபதியாக விளங்கக்கூடிய தேவேந்திரனுடைய மகளான தேவயானையை தற்சமயம் நல்லம்பாக்கு கிராமத்திலே வசிப்பதற்காக என்னுடைய இரண்டாவது மகனாக சுப்பிரமணிய சுவாமிக்கு கன்னிகாதானமாக எல்லாம் வல்ல தேவி சுந்தரவல்லியை பெற்றுக் கொள்கிறேன். முருகப்பெருமானின் அருளால் கூடியிருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் வனவல்லியினுடைய சார்பாக இருந்து தற்சமயம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை திருநல்ல மங்கை அம்பிகை உடனுடைய சொர்ணலிங்கேஸ்வரனுடைய இரண்டாவது மகனான சுப்பிரமணிய சுவாமிக்கு வனவல்லியாகிய எங்கள் குலத்து பெண்ணை தற்சமயம் கன்னிகாதானமாக பெற்றுக் கொடுக்கிறோம். சகலவாத்தியம் திரையம்பகம் யஜாமதே வனவல்லிக்கு கன்னிகாதானமாக பெற்றுக் கொள்கிறார்கள். ஓம் ஆதி பரமேகர பரசிகாய அநாதி கோத்ரோபவஸ்ய ஆதி பரமேகர பரசிகாய ஏகசுதாய சுப்பிரமணிய சுவாமி வாங்குவாங்க. அது மாதிரி இந்த முருகப்பெருமான் திருவடியில வைத்து யாருக்காவது குழந்தை இல்லைன்னா, யாராவது குறிப்பா எல்லாரும் வந்துடாதீங்க, யாருக்காவது குழந்தை இல்லைன்னா இங்க கேட்டு அதுக்குதான் பொதுவா ஏலம் விட்டுறது. அதனால யாருக்கு அது இருக்கோ அதை அவங்க வாங்கிப்பாங்க. அப்படியாக இருக்கா போயிட்டு வரேன் அடியா ஐயோ செய்யணும். தொடர்ந்து சிவகுருநாதர் ஐயா உங்களுக்காக எங்கெங்கயோ கேட்கிறார். நீங்கெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்க முடிஞ்சது கொடுத்து சிமெண்ட் மணல் கம்பி ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்சது ஒரு கம்பி வாங்கி கொடுக்கலாம், ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுக்கலாம், ஒரு கல்லு கூட வாங்கி தரலாம், ஒரு டைல்ஸ் வாங்கி தரலாம், ஒரு டப்பா பெயிண்ட் வாங்கி தரலாம். அந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. பெருசா செய்யறதுக்கு முடியலனாலும் அதெல்லாம் முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன அருளை கொடுக்குறாரோ அதை கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்த்து இணையில்லா வாழ்க்கையை வாழணும்னு எம்பெருமான் முருகப்பெருமானையும் சிவகுருநாத ஐயாவினுடைய ஆசியை பெறணும் வேண்டிட்டு தற்சமயம் மாங்கல்ய தானமானது நடக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு. அப்பா சசி எல்லாம் அப்படியே உட்காந்துங்க, எல்லாரும் யாரும் எந்திரிக்காதீங்க, உட்காந்துங்க. எல்லாருக்கும் மறைக்குது பின்னாடி இருக்கு. தெரியாதுல்ல
எடுத்துக்கோப்பா சீக்கிரம்.
சுவாமிக்கு தேவார திருப்புகள் சின்னதா பாடி இதை பூர்த்தி பண்ணிக்கிறோம். முதல்ல மடிப்பிச்சை தேங்காய் கொடுக்குற வைபவம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஏகார்த்தி, விபூதி குங்குமம், பிரசாதம், அட்சத பிரசாதம். முருகனுக்கு ஓம் சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயே சிவனே போற்றி போற்றி வந்தொன்றாபதம் போற்றி மொழி திருவாரூரார் திருத்தாள் போற்றி எம்மில் நல்ல கதைக்கு யாதோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல கருமலர் வளர்க எண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை காதலாகி நின்று கண்ணீர் வழி ஓதுவார் அறிவிப்பது வேதம் நான்கிலும் பொருளாவது சிவாயவே காதல் யாமா நமசிவாயவே தனந்தரும் கல்வி தரோம் ஒரு நாளும் தலைமுடியாக தரோம் தெய்வ வடிவம் தரோம் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரோம் நல்லனா எல்லாம் தரோம் நண்பர் என்பவருக்கு கனம் தரும் உங்களால் அபிராமி கடைக்கண்களே சர்வ அகிலாண்ட கோடி பிரமாண நாயகஸ்யாம் திருநல்ல மங்கியம் மிகையுடைய சொர்ணலிங்கே கரசிகாய நமः விஜயமங்களா தேவார மகாமங்களா பிரார்த்தனா புஷ்பம் சமர்ப்பயாமி. வெற்றிவேல் முருகனுக்கு நின்ற முகம் ஒன்று ஆடு கொடு சூரனை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை தேவயானை மனமுகில வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீரல்ல வேணும் ஆதி அருணாச்சலம் ஆதி நல்லம்பாக்கத்தில் அருளும் சிவபெருமா அருளும் சுப்பிரமணிய சுவாமியே. சர்வமகிலாண்ட கோடி பிரம்மாண்டநாயகஸ்யா வனவல்லி சுந்தரவல்லி அம்பிகாவுடைய சிவ சுப்பிரமணிய சுவாமியே நம. அநேக கோடி பிரார்த்தனா புஷ்பம் சமர்ப்பயாமி. அர்க்யம் தத்வாத். அடுத்தபடியாக நம் தேங்காய மடிப்பிச்சியாக, அதாவது சம்பந்தி சுவாமி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கல்யாணத்தின் போது கல்யாணம் பண்ணினா பெண்ணோட அம்மா கிட்ட மாமியார் என்ன பண்ணுவாங்க, இந்த தேங்காய மடிப்பிச்சியாக தன்னுடைய சம்பந்தி கிட்ட கொடுப்பாங்க. என்னுடைய மகளை உங்க மகளா ஒப்படைக்கிறோம், நீங்க பார்த்து நல்லபடியா காத்து அவளை வளர்த்து உங்க குடும்பத்தினுடைய பெண்ணாகவே பாவித்து அவங்கள நடத்தணும் நல்லபடியான மருமகளை அப்படி பார்த்துக்கணும்னு மகளா பார்த்துக்கணும்னு சொல்லி அம்மா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாமியா வாங்கி மருமக கிட்ட கொடுத்து, எங்களுடைய மகனை உங்களுடைய மனதிலோ எங்களுடைய வாரிசை அதிவிரைவில் சுமந்து பெத்து கொடுத்தாயே, இந்த தேங்காயை சுமக்கிறது பெருசு இல்லை, எங்க வாரிசை சுமக்கணும்னு ஒப்படைப்பாங்க. அது போலதான் நம்ம இந்த மடிப்பிச்சையாக முருகப்பெருமானுடைய திருவடியில எல்லாம் இல்ல சிவபெருமானுடைய அருளால எங்களுக்கு ஒரு பிள்ளை வர வேண்டும்னு யாரு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஏலமாக இந்த தேங்காவை பெற்று செல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு
துவக்க விலையாக 501 ரூபாயாக ஏலமாக தூங்குகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு. இதற்கு மேல யார் வேணாலும் ஏலம் கேட்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. மகாமங்களாதி மகாதேவி அம்பிகா தேவதா மூர்த்தகே நமः. மணவல்லி சுந்தரவல்லி அம்பிகாவுடைய சிவ சுப்பிரமணியாசனாய நமः. சிவ சுப்பிரமணிய மூர்த்தகே நமः. எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருவுருளால நல்லம்பாக்க ஈஸ்வரனுடைய அருளாலையும் அதிவிரைவில் உங்களுக்கு ஒரு சுற்றவாக்கியம் கிடைக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டி வடிவானந்த சித்த ஆசையாலையும் சிவகுருநாத சுவாமியுடைய ஆசையாலையும் கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு. மஞ்சத்தேங்காய் வாங்கிக் கொள்ள விரும்புவோர்கள் வாங்கிக்கலாம். சுந்தரவல்லி அம்பிகாவுடைய சிவசுப்பிரமணிய மூர்த்தகே நமः. நல்லமங்க ஈஸ்வரன் அருளாலும் எல்லாமல்ல எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பெருமித கருணையினாலும் வனவல்லி சுந்தரவல்லியினுடைய அருளாலும் வடிவானந்த சித்த சுவாமியின் ஆசியாலும் சிவகுருநாத சுவாமியின் ஆசியாலும் எல்லாமல்ல இறைவனுடைய அருளாலும் சந்தான வாக்கிய அனுகிரக பிரார்த்தனாசி வெற்றிவே நல்ல கட்டிமா முடிஞ்சு வச்சுக்கோ, கீழே விட்டுற கூடாது. மணி மணி முருகர் வந்து கோச்சிக்க மாட்டார். சாமி அடிக்கல எத்தலாம்
கொஞ்ச நேரம் எல்லாம் மா கண்ண மூடு கண்ண மூடுறா முதல்ல சீக்கிரம் கல்யாணம் உனக்குலாம் கேள்வனனுக்கு ரோகரா கிடம்பா शतमानं ममते हृदाय पुरुषेन्द्रिया आयुष्येन्द्रिये प्रतिष्ठति रोचनो रोचमान शोभन शोभमान कल्याणाः नवल्ली चन्द्रवल्ली अंबिका स्वामी परिपूर्ण त्रिकल्याण वैभव अनेक प्रसादं दत्तो முடிச்சா பூஜை ஒருவருக்கா நல்லா தான் காட்ட வந்துட்டேனா அக்கா வெளியே பார்த்து வய விட்டுருங்களே இந்த பக்கம் ரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு பெருமானுக்கு பெருமானுக்கு அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க மூடி புடியா மூடி மூடி அது அடி போட்டு விடுங்க முருகர் நான் அவனு கேட்குறான் பாருண்ணா எக்ஸ் கிராண்டட் நான் போட்டேண்ணா